இனிய வணக்கம். நலம் புனைந்துரைத்தல் என்ற 112வது அதிகாரத்திலே இறுதி குறள் 1120. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சு பழம் என்ற அருமையான குறட்பா. தலைவியினுடைய தன்னுடைய அன்புக்குரியவளினுடைய அந்த மென் நிலைகளை எல்லாம் ஒரு பெருமிதத்துடன் கூறக்கூடிய இந்த நிலைப்பாட்டை இந்த 10 அதிகாரங்களிலே பார்க்கும் பொழுது, அது உன்னை சொல்லும் பொழுது ஒவ்வொன்றாக சொல்லி வந்து நிறைவில் சொல்லுவது என்பது மனங்களிலே அப்படியே நிறுவக்கூடிய ஒரு செய்தி. அந்த வகையில் என் தலைவி எப்படி மென்மையானவள் என்பதை அழகாக சொல்லும் இடம் இது. அனிச்ச மலர் நமக்கெல்லாம் வள்ளுவர் முன்னாடியே சொல்கிற இடம்தான். மோப்பக்குழையும் அனிச்சத்தை சொல்வார். காம்பு அப்படியே கிளையாமல் வச்ச அனிச்ச மலரை இடை ஒடிஞ்சதுன்னு சொல்வார். அனிச்சப்பூ கால் கிளையார். இது 1115. இப்போ இந்த அனிச்சம் அன்னத்தின் தூவி, அன்னப்பறவையினுடைய அந்த இறகுகள், அது எவ்வளோ மென்மை, அன்னமே மென்னோ அதோட இறகுகள் என்பது மென்மையிலும் மென்மை. இந்த அனிச்ச மலர், இந்த அன்னத்தினுடைய இந்த இறகுகள், இந்த ரெண்டுமே என்னுடைய தலைவியினுடைய அந்த மென் பாதங்களுக்கு நெருஞ்சி முள்ளாக குத்துவன என்று சொல்லுகிறார். நெருஞ்சி முள், அந்த நெருஞ்சி பழம் என்று பழம் என்றால் அந்த பழத்தின் மேலும் முட்கள் இருக்கும். அப்போ அந்த அளவு அந்த அதன் மீது நடக்கும் பொழுது தலைவி அவளுடைய பாதங்களை இந்த மென் நிலைகளான அனிச்சமும் அன்னத்தினுடைய இறகுகளும் நெருஞ்சி முன்னாய் குத்தும் என்றால், ஆஹா, அந்த பாதங்களை என்ன என்று சொல்வது? அது பாதமா பதமா? அது எந்த மென்மையிலும் மென்மை. அப்போனா தலைவன் எப்படி தன்னுடைய தலைவியை நலம் புனைந்துரைக்கிறான் என்பதுதான் இங்கே யோசிக்கணும் இல்லையா? உன் பாதம் அவ்வளவு மென்மையானது என்றால் அவளும் மென்மையானவள், பாதமும் மென்மையானது, உருவமும் மென்மையானது, அழகுகளும் மென்மையானது. இவற்றையெல்லாம் தலைவன் எண்ணி எண்ணி வியந்து தன் தலைவியை உச்சத்தில் வைக்கக்கூடிய இடம். அப்போ ரசிப்பது எவ்வளவு பெரிய கலை! அதுவும் உள்வாங்கி ரசிப்பது ஒரு உன்னத கலைக்கு, ஒரு கலையின் உச்சம் என்று கூட சொல்லலாம். அந்த உச்சத்தை தான் இந்த நலம் புனைந்து உரைக்கும் தலைவன் இடத்தை நாம் பார்க்க முடிகிறது. இதனை தொடர்ந்து அடுத்தது காதல் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்தை நாம் காண இருக்கிறோம். அதனால் எல்லோருக்கும் நன்றி பாராட்டி இந்த நாள் இனிய நாளாக இதைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.